தேசிய பள்ளிகளில் தமிழ் பாடத்திட்டத்தையும், சீன பாடத்திட்டத்தையும் அமல்படுத்த வேண்டும் என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் வலியுறுத்தியுள்ளார். இது மலாய் மாணவர்கள் மத்தியில் தமிழ், சீன மொழிகள் குறித்தான புரிதலை மேம்படுத்தும் என்பதால் தேசிய பள்ளிகளில் இந்த இரு மொழிகளும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று மடானி அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய பள்ளிகளில் தமிழ் பாடத்திட்டத்தையும், சீன பாடத்திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினால் மலாய்க்காரர்களுக்குத்தான் அது நன்மை அளிக்கும் என்று அவர் கூறினார். ஒருவருக்கொருவர் மொழிகளை கற்பதால் பிறர் பேசும்போது நமக்குள் ஏற்படும் அவநம்பிக்கையை அது போக்கும் என்று தாம் நம்புவதாகவும், தேசிய பள்ளிகளில் தமிழ் பாடத்திட்டத்தையும், சீன பாடத்திட்டத்தையும் அமல்படுத்துவதில் கல்வி அமைச்சு சிரத்தை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதேவேளை அனைத்து மலேசியர்களும் தேசிய மொழியின் முக்கியத்துவத்தை அறிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சபாவில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 9 மணி நிலவரப்படி 125 குடும்பங்களைச் சேர்ந்த 400 பேராக உயர்ந்துள்ளது. பெனாம்பாங்கில் 74 குடும்பங்களைச் சேர்ந்த 247 பேர் பாதிக்கப்பட்டதாக சபா பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. மாறாக வியஃபோர்ட்டில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51 குடும்பங்களைச் சேர்ந்த 153 பேராக அதிகரித்துள்ளது. பெனாம்பாங்கில் பாதிக்கப்பட்டவர்கள் 3 தனித்தனி நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மொத்தம் 22 கிராமங்கள் தொடர்ச்சியான வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. ஜலான் துங்கோங்கோங் பப்பார்ஸ் பஸ்ஸில் ஒரு பெரிய சாலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக அக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கோத்தகெனபாலு செல்ல பொதுமக்கள் மாற்று வழியை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேசிய பள்ளிகளில் தமிழ் பாடமும், சீன பாடமும் கற்பிக்கப்படுவதை அறிந்திருக்காமல் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தேசிய பள்ளிகளில் தமிழ் மற்றும் சீனம் ஆகிய பாடங்களை கல்வி அமைச்சு அமல்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்திருப்பது உளறலின் உச்சம் என்று டிஏபி கட்சியின் கெப்போங் நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் யங் தெரிவித்துள்ளார். மேடையில் எதையாவது பேசுவது இந்த பாஸ் கட்சிக்கு வழக்கமாகிவிட்டதாக அவர் சாடினார். திடீரென பாஸ் கட்சி தமிழ் மொழி மீதும், சீன மொழி மீதும் அக்கறை செலுத்துவதாக அவர் சுட்டிக்காட்டினார். பள்ளிகளில் என்ன நடக்கிறது, மாணவர்கள் என்ன படிக்கிறார்கள் என்பதை கூட இந்த பாஸ் கட்சியினர் அறிந்திருக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். உண்மையில் பாஸ் கட்சியின் துணைத் தலைவருக்கு தமிழ் மொழியின் மீதும், சீன மொழியின் மீதும் அக்கறை எல்லாம் எதுவும் இல்லை. மலாய்க்காரர் அல்லாதவர்களின் வாக்குகளை பெற இப்படி மலிவான அரசியலை கையில் எடுக்கிறார் என்று லிம் லிப் யங் தெரிவித்தார். தேசிய பள்ளிகளில் 1998ஆம் ஆண்டு முதல் தமிழ் மொழியும், சீன மொழியும் 3ஆம் ஆண்டு முதல் 6ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டு வருகிறது. வாரத்திற்கு 120 நிமிடங்கள் தமிழ் மற்றும் சீன மொழி பாடம் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என்பதை கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. ஈப்போ சிம்பாங் புலாய் கம்போங் கராவாத் ஒராங் அஸ்லி கல்லறைக்கு அருகில் உள்ள ஆற்றின் அருகே துணியால் சுற்றப்பட்ட ஒரு உடல் கண்டெடுக்கப்பட்டதை போலீசார் ஒரு கொலை வழக்காக வகைப்படுத்தியுள்ளனர். பாதிக்கப்பட்டவர் ஒரு மழுங்கிய பொருளால் ஏற்பட்ட காயங்களால் இறந்திருக்கலாம் என்று தடயவியல் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்று ஈப்போ காவல்துறை தலைவர் ஏசிபி அபாங் ஜைனால் அபாங் அமாட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் ஒரு ஆடவர் என்பதை விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் அவரது அடையாளம் இன்னும் தெரியவில்லை. கொலைக்கான தண்டனை சட்டத்தின் பிரிவு 302 கீழ் வழக்கு விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரிகுலேஷன் முறையை ஒழிப்பது என்ற எண்ணம் தேவையற்றது என்று கல்வி அமைச்சர் ஃபாத்திலினா சிடேக் உறுதியாக தெரிவித்துள்ளார். மெட்ரிகுலேஷன் முறையும், எஸ்டிபிஎம் திட்டமும் பொது பல்கலைக்கழகங்களுக்கான தகுதி அடிப்படையிலான நுழைவு தேவைகளை பூர்த்தி செய்கின்றன. 2 கல்வி பாதைகளும் மலேசியாவின் தேசிய கல்வி கட்டமைப்பின் ஒருங்கிணைந்த கூறுகளாக நீண்ட காலமாக செயல்பட்டு வருகின்றன என்பதை அவர் வலியுறுத்தினார். வழக்கமான கருத்துகள் மற்றும் பரிந்துரைகளின் அடிப்படையில் 2 திட்டங்களையும் தொடர்ந்து மேம்படுத்துவதற்கான அமைச்சின் முழு உறுதிப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தினார். மெட்ரிகுலேஷன் முறையை ஒழித்து எஸ்டிபிஎம்ஐ ஒரே பல்கலைக்கழக நுழைவு அளவுகோலாக பயன்படுத்த வேண்டும் என்ற மலாயா பல்கலைக்கழக புதிய இளைஞர் சங்கத்தின் அழைப்புக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். 2 கல்வி முறைகளிலும் கல்வி தரம் மற்றும் மாணவர் நலனில் அமைச்சின் தொடர்ச்சியான கவனத்தை ஃபாத்திலினா எடுத்துரைத்தார். மலேசிய மாணவர்களுக்கு கல்வியை ஆதரிப்பதற்கும், உயர் கல்வி அணுகலை வழங்குவதற்கும் 2 திட்டங்களும் இன்றியமையாதவை என்பதை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தினார்.
நேற்று ஜலான் கெப்போங்கில் பெரோடுவா கன்சில் மற்றொரு காருடன் மோதி விபத்துக்குள்ளானதில் முதியவர் ஒருவர் உயிரிழந்தார். அதிகாலை 4 மணிக்கு விபத்து குறித்து காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததாக நகர போக்குவரத்து அமலாக்க மற்றும் புலனாய்வுத்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஜம்சூரி முகமது ஈசா தெரிவித்தார். வலதுபுற பாதையில் வந்த பெரோடுவா கன்சில் சாலையில் உள்ள ஒரு பொருளை தவிர்க்க திடீரென பாதையை மாற்றிய ஹோண்டா சிட்டி காரில் இடதுபுறம் மோதியதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்தில் 70 வயது நபர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக உறுதி செய்யப்பட்டது. ஹோண்டா சிட்டியின் 29 வயது ஆண் ஓட்டுநரின் கை மற்றும் உதடுகளில் காயம் ஏற்பட்டது. மேலும் அவர் மேல் சிகிச்சைக்காக கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டார் என்று முகமது ஜம்சூரி முகமது இசா இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த மாத இறுதிக்குள் ரோன் 95 ரக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 1 வெள்ளி 99 காசாக குறைக்கப்படும் என்று பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மீண்டும் உறுதி அளித்துள்ளார். செப்டம்பர் ஏற்கனவே தொடங்கிவிட்டதால் சிலர் கோபப்படுகிறார்கள். ஆனால் எரிபொருள் விலை குறையவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் இறுதிக்கு முன்பே கொஞ்ச நாட்கள் காத்திருங்கள் என்று தாம் தெரிவித்ததாக சாரணர் இயக்கத்தின் 27வது ஆண்டு நிகழ்வில் அவர் கூறினார். உண்மையான சந்தை விலையுடன் ஒப்பிடும்போது குறைந்த எரிபொருள் விலைகளால் மக்கள் பயன்பெறுவதை உறுதி செய்வதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டிற்கு ஏற்ப இந்நடவடிக்கை இருப்பதாக அவர் கூறினார். நிதி அமைச்சராகவும் இருக்கும் அன்வார், மானியம் இல்லாத சந்தை விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 50 காசு முதல் 2 வெள்ளி 60 காசு வரை ஒப்பிடும் போது ரோன் 95 ரக பெட்ரோலின் தற்போதைய விலை லிட்டருக்கு 2 வெள்ளி 5 காசு என்று அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.